Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, India versus England. England all out 669. இதுக்கு 311 ரன் லீடு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு. ஸோ பென் ஸ்டோக் ஒரு 100, ஜோ ரூட் ஒரு 100. பென் ஸ்டோக்ஸ் அவன் ஃபென்டாஸ்டிக், வாட் அன் ஆல்ரவுண்டர் மேன், யூனோ, வர்ணிக்க வார்த்தையே இல்லை. இதே பென் ஸ்டோக்கை தான் 4 6 அடிச்சாரு பிராத்வேட் T20 வேர்ல்டு கப்பில். அதுக்கப்புறம் இவர் போயிட்டாரு அப்படின்னு தான் எல்லாம் நினச்சாங்க. அது நடந்து ஆச்சு 10 வருஷமோ 7-8 வருஷமோ. இருந்தாலும் அவரோட மைண்ட் செட் பாருங்கள், ஃபைட் பண்ணி கேம் பேக் இன் டு த டீம். இதனால ஐபிஎல் எனக்கு வேணாம், இந்த டெஸ்ட் மேட்ச் தான் எனக்கு முக்கியம். ஐபிஎல் வந்து ஒன்றும் இந்த முடிஞ்சு போன ஐபிஎல்க்கு அவர் வரக்கூட இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவர் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர் 42 வருஷம் கழிச்சு ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. என்ன ரெக்கார்டுன்னு கேட்பீங்க? கேப்டன் ஒரே மேட்ச்சில் 100 அடிச்சு 5 விக்கெட் எடுத்தது பென் ஸ்டோக்ஸ் இன்னைக்கு எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இம்ரான் கான் கடைசியாக அடிச்சது வந்து 1983 பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியாவுக்கு எதிராக இம்ரான் கான் பண்ணார். அதுக்கு முன்னாடி கேரி சோபர்ஸ், கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ், வேர்ல்டு கிரிக்கெட்டே சொல்லலாம். இங்கிலாந்துக்கு எதிராக 1966 ஆச்சு. அது கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆக போகுது. முஷ்தாக் முகமது அவரு பாகிஸ்தானி தான் 1977 அது ஆக போகுது, கிட்டத்தட்ட 48 வருஷம். ஸோ 43 வருஷம் கழிச்சு இவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு எலைட் கிளப்ல இன்க்ளூட் ஆகிட்டாரு. அது என்னன்னு கேட்பீங்க? ஆல்ரவுண்டர்னா இது பேர் தான் ஆல்ரவுண்டர். 5 விக்கெட் 100 இன் டெஸ்ட் மேட்ச். ட்ரூ ஆல்ரவுண்டர். நாட் 2 ஓவர் இப்படி போடுவேன், 3 ஓவர் இம்பாக்ட் பிளேயராக வருவேன், நம்ம ஐபிஎல் தான் விளையாடுவேன், தேர் இஸ் ஃபார் ரீசன். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அதுவே கிடையாது. கிளாஸ் ஆஃப் இயான் போத்தம், கபில் தேவ், ஜாக் காலிஸ், ரிச்சர்ட் ஹேட்லி, இம்ரான் கான், இவங்களாம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர். ஸ்பின்னர் விட்டுருங்க, நான் கணக்கில் கொண்டு வரல. என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரவுண்ட், ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர். அதுவும் ஹை எக்ஸ்பெக்டேஷன். இங்கிலாண்டில் ஆஷஸ் வேறு போனவங்க. இந்த டெஸ்ட் சீரீஸை 10 டெஸ்ட் மேட்சை தான் அவங்க பார்ப்பாங்கன்னு நான் சொன்னேன். கம்பீர் கோச் ஜி அதில் கில்லு வேறு சேர்த்துங்க. புவர் கேப்டன்சி தான் சொல்லுவாங்க. காலையில் ஒரு வீடியோ போட்டேன், தேர்ட் டே என்ன ஆச்சுன்னு அதை போய் பாருங்கள். எங்கே போலிங் சேஞ்ச், எங்கே தப்பு பண்ணாங்க. 70 ஓவருக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்தாங்க. இல்லைனா ரூட் எப்போயும் அவுட் ஆயிருப்பாரு. இவ்வளோ ஓப்பனிங்கில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பென் டெக்கெட் அண்ட் ஜாக் ராலி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இறங்க. வாஷிங்டன் சுந்தர் 70 ஓவர் வரைக்கும் கொண்டு வரலன்னா என்ன திங்கிங் உங்களுக்கு? 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வரைக்கும் பேட்டிங் வச்சுருக்கீங்கன்னா லாங் பேட்டிங்னா இது லாங் பேட்டிங். கர்சன்றவர் வந்து 9th நம்பரில் 50 அடிச்சுட்டு போகிறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு காலத்தில் நம்பர் 7 வந்து நம்பர் 11 வராரு. அவர் பேட்டிங் வீணாக போகல, அதே பேட்டிங் தான். ஆனால் அவருக்கு மேலே 8, 9, 10 கர்ஸ் ஆகட்டும், டாசன் ஆகட்டும், ஜேமி ஸ்மித்து பெட்டர் பேட்ஸ்மேன் தான். இது பேர் தான் ஆல்ரவுண்டர். யூனோ, நாட் ட்ரா ஆகிற போகிற மேட்சில் 100 அடிக்கிறது, தோற்று போகிற மேட்சில் 100 அடிக்கிறது. இவ்வளோக்கும் இன்ஜுரி. தேர்ட் டே ஒரு ஸ்ட்ரோக்ஸ் 66 இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டு திருப்பி வந்து ஓவர் நைட்டு 79 77 நாட் அவுட் ஆகிட்டு இப்போ இவென்ச்சுவலி பிரில்லியன்ட் ஸ்கோர் 141. ஸ்டாண்டிங் ஒவேஷன். இட் டிசர்வ்ஸ் ஆல் திஸ் ஒவேஷன். 4 bowler நம்மளுது 100க்கு மேலே ரன் கொடுத்துட்டாங்க. பும்ரா 2 for 112, சிராஜ் 1 for 140, 140 ரன். இதில் வர ஒரு கோவம் வருது. ஃபீல்டிங் த்ரோ பண்ணுறன்னு போட்டுருக்கோம். எங்கேயோ தூக்கி போட்டு 30 மீட்டர் கீப்பரை தள்ளி போட்டு கத்துற புடின்னு. இதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் வர்றதான். ஏன்னா திஸ் ஆல் சைன் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். இத்தனை நாள் அவங்க இவ்வளோ 157 ஓவர் ஃபீல் பண்ணதே கிடையாது இந்தியா டெஸ்ட்டில். அது 10 வருஷம் கழிச்சு 500க்கு மேலே டெஸ்ட் ரன் அடிச்சிருக்காங்க அவே சீரீஸில் சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு புதுசு. இது நடுவில் வர என்ன கொடுமை சரவணன் மொமெண்ட். ஜுரேல் பாவம் 130 57 ஓவர் கீப்பிங் பண்ணால் அவர் பேட்டிங் வர முடியாது. அவர் இவர் தான் வருவார். ரிஷப் பந்த் செகண்ட் இன்னிங்ஸ் வரா தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் இஸ் சென்சிபிள், யூசிங் இஸ் ஃபீட், ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகிறதாகட்டும், பேக் ஃபுட் ஆகட்டும். ஜடேஜா இன்டெலிஜென்ட் போலர். அந்த எண்ட்லேருந்து அவர் வந்து இன்னும் ரஃப்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டிங் எண்ட்லேருந்து போலிங் போடுவாங்களா, அவங்க கால் பகுதியில் போலிங் போடுவோம். அந்த இடத்துல நிறையா மண் சேர்ந்துருக்கும். இந்த எண்ட்லேருந்து போடும்போது பால் அங்கே தான் பிச் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸ் மோஸ்ட்லி. அந்த ரஃபை அவர் டார்கெட் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு லெக் ஸ்டம்பில் போயிட்டு வைடாக அவர் வந்து லாஃப் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா கவர் ரன் சொல்கிறார். இவென்ச்சுவலி காட் அவுட். என்ன டிக்ளரேஷன் போக டைம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு 669 ஆல்ரெடி 3 ரன். இவர் அவுட் ஆனே டிக்ளேர் ஆகிடுவாங்கன்னு நினச்சேன். 9th அவுட் ஆனார். ஆனால் அவர் அவுட் ஆகும் போதும் திரும்பி வந்துட்டார். எவ்வளோ இவங்களை ஃபீல்டில் வைக்கிறோமோ டயர்டாகணுன்னு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் 157 ஓவர் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஃபீல்டிங் பண்ணதுனால 10 நிமிஷம் கேப்பில் வராங்க. இவென்ச்சுவலி லஞ்சுக்கு முன்னாடி இவ்வளோக்கும் என்னன்னா மோஸ்ட் 100 வர்சஸ் இந்தியா ஜோ ரூட். அது 12 வாட்டி அடிச்சிருக்காரு. ஸ்மித் ஒரு 11 வாட்டி, பாண்டிங் 8 வாட்டி, விப் ரிச்சர்ட்ஸ் 8 வாட்டி அண்ட் கேரி சோபர்ஸ் 8 வாட்டி. இது டெஸ்ட்டில் சொல்கிறேன். கௌதம் கம்பீர் என்ன பிரமாதம். அவரோட டெஸ்ட் ரெக்கார்டை சொல்கிறப்ப இது வரைக்கும் 13 டெஸ்ட் கோச் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு. பங்களாதேஷ்ட மட்டும்தான் 2-0 ஜெயிச்சோம் கூப்பிட்டு வச்சு. எப்படி செலிபிரிட்டி எங்களுது. அதுவும் சென்னையில் ஒன்று. வேற ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு அப்புறம் தோத்துருவோம். 3-1 தோத்தோம். அதில் ரோஹித் சர்மா வச்சுட்டு பரமபதம் விளையாடிட்டு இருந்தது. இருக்கியா நீ இல்லையா, 5th இருக்கியா, நான் இருக்கா, பிச்சு எட்டி பார்த்து சொல்லுவேன், கிணத்தை எட்டி பார்த்து சொல்லுவேன். நியூசிலாந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் நியூசிலாண்டில் வந்து 3-0 இந்தியா அடிச்சுட்டு போச்சு. டாம் லேதன் தான் கேப்டன். அதில் கேன் வில்லியம்சன் கூட இல்லை. 3-0 தோத்தோம். இவ்வளோக்கு 43 ஆல் அவுட். இதெல்லாம் நம்ம கம்பீரோட சாதனைகள். அதில் இதுவும் சேர்த்துங்க நீங்கள். 13 டெஸ்ட்டில் 8 லாஸு, 4 வின்னில் வந்து 2 வந்து பங்களாதேஷ், 1 இங்கிலாந்து. இந்த இதில் இங்கிலாண்டை ஜெயிச்சுட்டு தேர்ட் டெஸ்ட் 193 சேஸ் பண்ண. கோச்சோட வேலை என்னன்னு எனக்கு புரியல. இப்போ ஆல்ரெடி இங்கிலாந்து 2-1 ஆயிடுச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.
5th டே நாளைக்கு ரெயின் வேறு இருக்குன்னு அவர் கடகன்னு அடிக்க ஆரம்பிச்சார் பென் ஸ்டோக்கு. நாளைக்கு கண்டிப்பாக 15-20 ஓவர் லாஸ் ஆகும். அது லாஸ் ஆகக்கூடாதுன்னு எவ்வளோ கேல்குலேஷன் பாருங்கள். பென் ஸ்டோக்ஸ் அவர் ரன் அவுட் பண்ணது அவர் ரிஷப் பந்த் இந்த சீரீஸில் 100 அடிக்கிறாரு ஆஸ் அ பேட்ஸ்மேனா, 5 விக்கெட் எடுக்கிறாரு ஆஸ் அ போலரா. அது எதுக்கும் மேலே கேப்டன்சி எவ்வளோ பெரிய பேர்டன். இன்னும் ட்ரையல் பை 311 311 ரன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் எங்களுக்கு திரும்ப பேட்டிங் பண்ணுவாங்க. அவங்கள திருப்பி 10 வாட்டி ஆல் அவுட் பண்ணால் நம்மள மாதிரி விளையாடுறாங்கன்னே வச்சுங்க. 4th இன்னிங்ஸ் 150 வேணும், 460 ரன் வேணும். இன்னைக்கு 60 ஓவர், நாளைக்கு ஒரு 90 ஓவர் தான் இருக்கும். மொத்தம் 150 ஓவர். இது எல்லாமே கால்குலேட் பண்ணியிருப்பார் பென் ஸ்டோக்ஸ். லஞ்சுக்கு 3 ஓவருக்கு முன்னாடி இந்தியா பேட்டிங் வந்தது. ஜஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் ஜஸ்வால் ரவுண்ட் த விக்கெட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரவுண்ட் த விக்கெட் வர கிறிஸ் வோக்ஸ் வந்து ஆர்டினரி பவுலராக இருந்தார் இந்த ஹோல் சீரீஸ்லேயே. அண்ட் பேட் ஸ்டார்ட் ஃபார் இந்தியா. ஆர்டினரி பவுலர் பிகம் டெட்லி பவுலர். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து பிச்சுட்டு ஃபுல்லாக பிச் பண்ணதுனால என்ன ஆச்சு, காட் ஸ்டக். ஜஸ்வால் கிரீஸ்ல ஸ்டக் ஆகிட்டாரு. டபுள் மைண்டட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் ரூட், அதுவும் செகண்ட் ட்ரிப்பில் கேட்ச் பிடிச்சாரு. 2வது பாலே இவர் கட் பண்ண வர போனார். அதுலேருந்து இவர் இன்டென்ஷன் தெரியுது, எல்லாத்தையும் அடிக்க போறாரு போயிருக்குன்னு. 5th ஸ்டம்போ 6th ஸ்டம்போ ஷார்ட் பிச் போடுறாரு, ரைஸ் ஆகி போய் அதை கட் பண்ண போறாரு. ஸோ அவர் ஒன்றும் ஒரு ட்ராக்கும் போக முடியாது. பட் இதெல்லாம் இந்த மாதிரி ஷாட்லாம் அவாய்ட் பண்ணணும். கனெக்ட் இட் இஸ் குட். ஆனால் இந்த அவுட் ஆனது ஒன்றும் பண்ணியிருக்கவே முடியாது. லெக் சைடில் கிளான்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு, ஸ்டக் அந்த கிரீஸ். இது எல்லாமே டயர்ட் மைண்ட் தான் காரணம். டயர்டு ஷாட் நல்லா தெரியுது. 158 ஓவர் நீங்கள் ஃபீல்டிங் பண்ணிட்டு 1000 பால் கிட்டத்தட்ட நீங்கள் பேட்டிங் வந்தீங்கன்னா, அதுவும் அடுத்த ஒரு ஜோப்ரா ஆர்ச்சர் வேறு போடணும். 2 ஓவரில் லஞ்சு 50 நிமிஷம் பிரேக் இருக்குமா சொல்லி அனுப்புவாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில். அவுட் ஆகிடுதுப்பா, பார்த்து லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அவுட் ஆகாமல் வந்துட்டுன்னு போகும்போதே ஒரு ப்ரெஷர் தலைமையில் அவுட் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லை, சாய் சுதர்ஷன் டென்டேட்டிவ்னஸ் நல்லா தெரிஞ்சுது. டபுள் மைண்டட். பால் விட்டுலாமா வேணாமா, விட்டுலாமா வரலாமா, இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்குது. அடுத்த ஒரு ஜோப்ரா ஆர்ச்சர் வராரு. அதுக்கு ஏற்ற மாதிரி பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்சி பாருங்கள். லெக் சைடில் வந்து ஒரு ஸ்லிப் வைக்கிறாரு, லெக் ஸ்லிப்பு. எப்படி தான் அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் அவுட் ஆனது அதே மாதிரி வச்சோன்னே லெக் சைடில் வரும்போது டபுள் மைண்டில் இருக்கும்போது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாரா, பால் ரைஸ் வேற ஆச்சு. டிஃபெண்ட் தான் பண்ணுவார், கட் பண்ண கூட போல. வெல் லெஃப்ட் பண்ணுற மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் கேட்ச் கொடுத்துட்டாங்க சாய் சுதர்ஷன். செகண்ட் பால் இப்போ எல்லாம் தான் பேசுவாங்க, இவரால் தான் தோத்துட்டோன்னு. மற்றவங்கள எதை கீழ்ச்சிட்ட மாதிரி ஷார்ட் ஆஃப் லென்த் பால். அது டயர்ட் ஷாட்டு, டயர்ட் மைண்டு, கான் பிளேம் தம். கில்லு வந்தோடனே 5 ஸ்லிப் அப்பீல் பண்ணுறாங்க. ஹேட்ரிக் பாலில் வந்தார் வாக்ஸல் ஸ்ட்ரெயிட் ஆன் டு விக்கெட். பிச்சு நல்லா லெக் சைடில் வெளில தான் போகுது. எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஸ்லிப்பில் இருக்கவங்களுக்கு. பட் தே ஆர் புட்டிங் ப்ரெஷர் ஆன் கில். அவுட் ஆனால் அவரும் டென்டேட்டிவ் ஆக்குறது. இதுதான் டெஸ்ட்டுங்கிறது. எட்ஜா இம்பாக்ட் பிளேயரை கூப்பிட்டு வந்து 10 மீட்டர் கம்மி பண்ணிட்டுச்சா, அது பேர் கிரிக்கெட் கிடையாது. டெஸ்ட் மேட்ச் அவ்வளோ அப்பீல் பண்ணாங்க. அவுட் இல்லை தான், அது எல்லாருக்கும் தெரியும். பட் கில்ல ப்ரெஷரில் போடுறதுக்கான டாக்டிக்ஸ் அது. எனிவே லஞ்சுக்கு முன்னாடி 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்க. 158 ஓவர் ஃபீல்டிங் பண்ணி ஃபேஸிங் அ நியூ பால். சீம் ஆகுது, சிங் ஆகுது, பிச்சு வேறு ஸ்விங் ஆகுது. பிச்சு வேறு ரொம்ப டெட்லியாக இருக்குது. ஏன்னா பும்ரா அவுட் பண்ணார் பாருங்க. டாசன் அந்த பாலை ஹைலைட்டில் பாருங்கள். அப்படியே லோவாக ஆயிடுச்சு, போல்ட் ஆகிட்டார், உட்காண்டார் அந்த பேட்ஸ்மேன். அதுக்கு பால் ஹைட்டாக போச்சு. ஸோ பால் அன்இவன் பவுன்ஸ் ஆயிடுச்சு. 4th டே பிச் வேறு. தே வில் டெஃபினெட்லி எக்ஸ்ப்ளாய்ட் திஸ் கண்டிஷன். ஸோ பாப்பா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு, சேவ் பண்ணணும், ஜெயிக்க முடியாது. ட்ரா பண்ணுறதும் எனக்கு என்னமோ டவுட்ஃபுல்லாக தான் தெரியுது. 150 ஓவர் எங்கேருந்து விளையாடுறது. 6-2 லஞ்ச் முடிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இது ரிவ்யூ எடுத்துட்டு வரேன். நீங்கள் நினைக்கிற இடத்துல எந்த இடத்துல கோட்டை விட்டோம் சொல்லுங்கள். கம்போஜ் சார் பாவம் அந்த பையனை கூட்டு எஸ்கேப் விட்டேன் பாரு. நிதிஷ் ரெட்டிலாம் கிளம்பி போயிட்டாரு. நிதிஷ் ரெட்டி ஆகாஷ் ஜீப்லாம் அவர்லேருந்து விளையாட்டுக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், வருத்தத்தில் சொல்கிறேன் நான். என்ன பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இது. எனிவே 600 சம்திங் ரன் வேறு அடிச்சிட்டாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. 10 லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.